வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வில்லி அவங்க அம்மாவோட ரூம்லேருந்து ஒரு பேகை எடுத்துகிட்டு போகிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இது அம்மா இன்னைக்கு செங்கல் சூளையிலேருந்து 50 லட்சம் பணத்தை கொடுக்க சொன்னாங்களே, அந்த பணம் தானே, இது எதுக்கு இப்போ சித்தி அம்மாவோட ரூம்லேருந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ தான் அந்த வில்லி வந்துட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சித்தியை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ சித்தி நேராக அந்த வில்லனை போய் சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதில் 50 லட்சம் பணம் இருக்குது. நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தில் நீங்கள் தான் ஜெயிக்கணும். அதுக்கு வில்லன் கேட்குறாரு, இந்த பணம் ஏது? அப்போ வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த பணத்தை பற்றி நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தில் நீங்கள் ஜெயிக்கணும். என் அக்கா வந்துட்டு அந்த ஏலத்தில் எப்படியும் கலந்துக்க மாட்டா. அவளை நான் கலந்துக்க விட மாட்டேன். நீங்கள் தான் எப்படியாவது ஜெயிக்கணும், சரியா? அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த என் அக்கா கிட்டேருந்து ஜெயிச்சதா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், சரியா? அந்த அதிகாரத்தை வச்சு அவளையே ஒரு வழி ஆக்கிடலாம். இது நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பணமும் உங்கள் கைக்கு வந்துட்டு நீங்கள் தான் எப்படியாவது அந்த ஏலத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே வில்லன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, எனக்காக நீ எவ்வளோ பெரிய தொகையை கொண்டாந்து கொடுத்துருக்க. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லியும் ரொம்ப சந்தோஷமா, சரிங்க, நான் ரொம்ப நேரம் நின்னா யாராவது பார்த்துட்டு அக்கா கிட்ட சொல்லிடுவாங்க. உங்களை பார்க்குறதே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்ல வில்லன் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வில்லி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு, ஐயோ சித்தி, இவ்வளோ பெரிய துரோகத்தை அம்மாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த கடவுளே இறங்கி என் தங்கச்சியை பற்றி தப்பாக சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு பாசத்தோடு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. வீட்டில் உள்ள பணத்தை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்து இவரை அந்த போட்டியில் ஜெயிக்க வைக்க பார்க்குறீங்களா? இந்த விஷயத்த இப்போவே நான் ராஜாட்ட சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் நேராக அவங்க சித்தப்பாவை போய் பார்க்குறாங்க. சித்தப்பா கேட்குறாரு, என்னடா மகனே, ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்போ வில்லன் அந்த பணத்தை எடுத்து காமிக்கிறாரு. அப்போ சித்தப்பாவுக்கு, மவனே, ஏதுடா இவ்வளோ பணம் நிறைய கொண்டுட்டு வந்திருக்கியே, யாருடா கொடுத்தது? வில்லன் சொல்கிறாரு, இது சந்திரா தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தில் இந்த பணத்தை பயன்படுத்த சொன்னான். நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இதை கேட்டதும் சித்தப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மவனே, அந்த ஈஸ்வரியை நம்ம காலு கீழே போட்டு நசுக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிட்டு மவனே. நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நேராக ராஜாவை சந்திக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சுமா, ஒரே பதட்டமாக இருக்க? ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் ஒரே பதட்டமாக இருக்க? ஹீரோயின் சொல்கிறாங்க, இது மாதிரி அம்மா நேற்று செங்கல் சூளையிலேருந்து 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கி வச்சாங்கல்ல வீட்டுக்குள்ள, அந்த பணத்தை சித்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து, நீங்கள் தான் நாளைக்கு ஏலத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிற? அப்போ வீட்டில் பணம் இல்லையா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம், வீட்டில் பணம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஹீரோ சொல்கிறாரு, சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆதாரம் இருக்குது. சித்தி
சித்தப்பா கிட்ட பணம் கொடுத்தத நான் வீடியோ எடுத்துட்டேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவ்வளோ தொகையை எதுக்கு அவர்கிட்ட போய் கொடுக்கணும்? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அந்த போட்டியில அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சித்தி வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அவ்வளோ பெரிய தைரியமா அவங்களுக்கு? சரி, எப்படியும் பணம் காணாம போயிட்டு அப்படின்னு அத்தை கண்டிப்பா கேட்பாங்க, அந்த நேரத்துல இத பயன்படுத்தலாம், நீ கவலைப்படாத. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அம்மா வந்துட்டு எந்த அளவுக்கு சித்தி மேல பாசமா இருக்காங்க, ஆனா ஏன் சித்தி இப்படி பண்றாங்க, பாவம் அம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா அத்தை ரொம்ப பாவம், ஏன் தான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, சரி நாளைக்கு காலையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதும் வில்லி நினைக்கிறாங்க, எப்படியும் அக்காக்காரி அந்த ஏலத்துக்கு போக மாட்டா, அதுல எப்படியும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டா, சோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வில்லி அந்த இடத்துக்கு வந்து நிக்க நம்ம ஈஸ்வரி வந்து உட்கார்றாங்க. அப்ப ராஜா, ஹீரோ எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்னம்மா நீ அந்த ஏலத்துக்கு போகலையாமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க எனக்கு அந்த ஏலத்துல எல்லாம் பங்கு கொள்ளணும் அப்படின்னு யோசனை இல்லைங்க, இது மாதிரி நான் என் பொண்ணோட கல்யாணத்தை தான் இப்ப பாக்கணும், சந்திரா கரெக்டா தான் சொன்னா. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தீங்களா அக்காவோட முடிவு எப்பவுமே சரியான முடிவுதான், அவ ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அதுல இருந்து மாறவே மாட்டா, நீங்க யாரும் தேவையில்லாம இப்படி அக்காவை குழப்புற வேலை வச்சுக்காதீங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி ஈஸ்வரி நான் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் கேக்குறியா? ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க என்னாச்சு? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த ஊர்லயே உனக்கு ரொம்ப பெரிய எதிரியா இருக்கிறது அந்த சிவனாண்டி தான், அவன் இந்த ஏலத்துல கலந்துக்க போறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவன் இந்த ஏலத்துல கலந்துக்கிட்டா இங்க பாரு உனக்கு எதிரியா இருப்பான், அது வேற விஷயம், அவன் உனக்கு எப்பவுமே எதிரிதான், ஆனா இந்த மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்வானா? அவன் எதுவுமே செய்ய மாட்டான், எல்லா காசையும் அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். இப்ப நீ என்ன பண்ண போற? அவனை ஜெயிக்க விட்டுட்டு மக்கள் வந்துட்டு நல்லது கெட்டது எதுவுமே அனுபவிக்க முடியாம அவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்க போறியா? சொல்லு ஈஸ்வரி. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க, அவன் கலந்துக்க போறானா? அப்ப வில்லிய நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல இந்த மாமா வேற ஏன் தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ராஜா சொல்றாரு, ஆமாமா அவன் கலந்துக்க போறது கன்ஃபார்ம் தான், நீ வேணும்னா போன் பண்ணி கேட்டுப்பாரு. அப்பதான் நம்ம மாப்பிள்ள சொல்றாரு, ஆமாத்த அவரு கலந்துக்க போறாரு, அவரு கலந்துகிட்டு ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் அவரை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு பல தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிப்பான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் அந்த தலைவர் பதவிக்கு வரக்கூடாது, எனக்காக இல்லைன்னாலும் இந்த ஊர் மக்களுக்காக நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த போட்டியில ஜெயிக்கணும், நான் அந்த ஏலத்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க என்ன காரியம் பண்ண பாக்குறீங்க, நீங்க கலந்துக்க வேணாக்கா, உனக்கு உன் பொண்ணோட கல்யாணம் தானே முக்கியம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம், அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் என் சொந்தக்காரவங்க, அவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நான் யோசிக்கணும்ல, நான் என்னோட சுயநலத்தை மட்டும் யோசிக்க கூடாது, அந்த சிவனாண்டி மாதிரி ஒருத்தன் பதவிக்கு வந்தா கண்டிப்பா மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. மாப்பிள்ள நான் போய் இப்பவே பணத்தை எடுத்துட்டு வரேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஏலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரித அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லி வந்துட்டு நேரா அந்த அக்கா போறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ அந்த பணத்தை வேற நம்ம எடுத்துட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்றது, அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பணம் எங்கன்னு கேட்க போறாளே, சரி நம்ம இப்படியாவது சமாளிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு பணத்தை போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருந்த பணத்தை காணும். அத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. ஈஸ்வரி வெளியில வந்துட்டு பீரோல்ல இருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்னம்மா சொல்ற, எங்க கண்ணு முன்னாடி தானே நேத்து நீ பணத்தை கொண்டு போய் வச்ச, அது எல்லாத்தையும் நாங்க பார்த்தோமே, என்னம்மா இப்படி சொல்ற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க எல்லாரு கண்ணு முன்னாடிகளையும் தான் நான் அந்த 50 லட்சம் பணத்தை வாங்கி கொண்டு போய் வச்சேன், இப்ப அந்த பணத்தை காணுங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இந்த வீட்ல அந்த பணத்தை இப்படி யாரு எடுத்திருப்பா? அப்பதான் வில்லி சொல்றாங்க, அந்த பணத்தை யாரு எடுத்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியும்,
இத கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற? அந்த பணத்தை யாரு எடுத்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, யாரு எடுத்தது? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, வேற யாரு, ஓ மாப்பிள்ளதான். இதை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ளைய உனக்கு ஏற்கனவே பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இந்த மாதிரி அவர் மேல பழி போடுற வேலை வச்சுக்காத. அவரு அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் என்ன? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவன் சாதாரண டிரைவர். அவனுக்கு இந்த 50 லட்சம் பணம் எல்லாம் எவ்வளவு பெரிய தொகை. அதனாலதான் அப்படியே எடுத்துட்டான். நீ உன் மாப்பிள்ளைய ரொம்ப நம்புற, அதனாலதான் நீ இப்படி பேசுற. இங்க பாரு, பாத்தியா, வீட்டுக்குள்ள உள்ள பணத்தை எடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நீ ரொம்ப பழி போடுற. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? அவருதான் பணத்தை எடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாம அவர் மேல ஏன் பழி போடுறீங்க? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு எதுவும் தெரியல, நீ சின்ன பொண்ணு, அதனாலதான் அவனுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுற. இங்க பாரு, அவன் இந்த வீட்டுக்குள்ள நிறைய திருட்டு வேலைகள், நாச வேலைகள் பண்ணிருக்கான். அது எதுவுமே உங்க யாருக்குமே தெரியவே இல்லை. நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க யாரும். அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, சித்தி, அவர்தான் அந்த பணத்தை எடுத்தாரு அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப வில்லி சொல்றாங்க, என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், இவன் தான் அந்த பணத்தை எடுத்தான் அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, ஏன் சந்திரா இப்படி இருக்க? அப்பதான் ரேவதி சொல்றாங்க, அம்மா, அவரு பணத்தை எடுக்கலமா, பணத்தை யாரு எடுத்தா அப்படிங்கறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வில்லி சொல்றாங்க, பணத்தை யாரு எடுத்ததுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும் ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் நேரடியாவே பார்த்தேன். இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்ன நேரடியா பாத்தியா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, நான் நேரடியா பார்த்தேன் அம்மா. நேத்து உங்க ரூமுக்குள்ள யாரு பணம் எடுத்தவங்களோ அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, யாரு எடுத்தது? அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்க தான், நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இருந்த ஒருத்தவங்க தான் அந்த பணத்தை எடுத்தாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற? ராஜா சொல்றாரு, ஆமா, என்ன சொல்ற நீ? இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பணத்தை எடுத்தாங்களா? யாரது அப்படின்னு சொல்லி கேட்க மயிலுக்கெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப ரேவதி நேரா நம்ம சந்திராவை கை காட்டுறாங்க. சந்திரா ரொம்ப அதிர்ச்சியாகி, அக்கா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், ஏன் மேலேயே உன் பொண்ணு திருட்டு பழி போடுறா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, என்ன இது? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவங்கதான் அந்த பணத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் நேத்தே நேரடியா பார்த்தேன். இவங்க ரூமுக்குள்ள இருந்து ஒரு பைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. என்னடா இது, அம்மா ரூமுக்குள்ள இருந்து பைய எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. அப்பதான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். பார்த்தா அந்த பைய கொண்டு போய் இவங்களோட புருஷன் சிவனாண்டி இருக்காருல்ல, அவர்கிட்ட கொடுத்துட்டு வராங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிரிஞ்செல்லாம் இல்ல, நல்லாதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா வந்துட்டு உங்களை ஏமாத்துறாங்கம்மா. நீங்க அவங்க மேல ரொம்ப நம்பிக்கையோட இருந்தீங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு எல்லாமே வந்துட்டு இப்ப வீணா போச்சு. அவங்க கொண்டு போய் நேரடியா கொடுத்தாங்க. அப்பதான் வில்லி அதிர்ச்சி ஆகிட்டு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, உன்னை என்னை பிரிக்கிறதுக்காக இந்த ரேவதி இப்படி பேசுறான், இவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பேசுறா. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, அம்மா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதனாலதான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அந்த சந்திரா சிவனாண்டிக்கு பணத்தை கொடுக்கறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, நீ எனக்கு எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க, நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சந்திரா இப்படி பண்ண? நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தானே நான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் எவ்வளவு உறுதுணையா இருக்கேன். ஆனா கடைசியில ஏன் சந்திரா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண? உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையா சந்திரா? நீ என்னோட சொந்த தங்கச்சி தானே சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இது எதுவுமே உண்மை இல்லக்கா, உன் பொண்ணு தேவையில்லாம என் மேல பழி போடுறாக்கா, நான் உனக்கு எப்படிக்கா துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் நம்ம ராஜா சொல்றாரு, போது நிறுத்து சந்திரா, நீ இத்தனை நாளும் பண்ண நாடகம் எல்லாத்துக்குமே என் பொண்ணு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க.